வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தினகரனை வீழ்த்த சிறந்த வேட்பாளரை களமிறக்க தீவிரம் காட்டும் ஓபிஎஸ் டீம். கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூடி ஓரிரு நாளில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் ஓபிஎஸ் அணி வேட்பாளரை அறிவிப்போம் என்று முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான மாஃபா பாண்டியராஜன் கூறியுள்ளார். ஆர்கே நகரில் வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதில் சசி டீம் அதிமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். ஆர்கே நகரில் திமுக சார்பில் வழக்கறிஞர் மருது கணேஷ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுவது பன்னீர்செல்வம் டீம் யாரை வேட்பாளராக களமிறக்கப் போகிறது என்பதில்தான். ஏனெனில் உண்மையிலேயே தற்போது தினகரனை அதிகம் எதிர்ப்பது ஓபிஎஸ் டீம் தான். இந்நிலையில் மாஃபா பாண்டியராஜன் இன்று நிருபர்களிடம் பேசினார். அப்போது அவர் இன்னும் ஓரிரு நாட்களில் வேட்பாளரை அறிவிப்போம் என கூறினார். அக்கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூடி ஒரு முடிவை ஓரிரு நாட்களில் எடுக்க உள்ளதாக அவர் அறிவித்தார். இதனால் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. தினகரனை எதிர்க்க சிறந்த வேட்பாளரை களமிறக்க ஓபிஎஸ் டீம் தீவிரமாக தேடி வருகிறது. மேலும் தினகரன் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராகவே கிடையாது என அவரை அதிமுக வேட்பாளராக எப்படி அறிவிக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே அதிமுக சார்பில் ஒருவேளை தினகரன் வெற்றி பெற்றாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா பதவி வகிக்க முடியாது என நீதிமன்றத்தில் தீர்ப்பு வெளியானால் அவரது வெற்றி செல்லுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.